கோனாருக்கும் தெய்வானை வெண்கோடிக்கும் இந்த வேப்பங்கோள நகரத்தில் ஏகப்பட்ட சொத்து அவருக்கு ஏராளமா இருக்குதை மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு 7 அடுக்கு மாளிகையா இருது பக்கம் மண்டபமா பாலோடும் பவுஷோடும் பாக்கியத்தோடு ஆண்டு வர அவருக்கு நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு நல்லதொரு வசதி உண்டு அந்த பிச்சையா கோனாரு அந்த தெய்வானை வெண்கோடிக்கும் இந்த வேப்பங்குள நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சிமான் அந்த பிச்சையா கோனாரும் தெய்வானை பெண்குடியாளும் கணவனும் மனைவியுமாக கண்ணியமுடன் ஆண்டு வருகிறார்கள். மன்னவனும் தேவியுமாக மகிமையோடு ஆண்டு வரும் கூடிய நாளையில் பிச்சையா கோனாருக்கும் தெய்வானை பெண்குடியாளுக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகம் பொன்பொருள் மண் மனையெல்லாம் இருக்கு. மாட மாளிகை கூட கோபுரங்கள் ஆடு இருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு ஏராளமாய் வனம் இருக்கு நஞ்சை உண்டு பிஞ்சை உண்டு அவருக்கு நல்லதொரு வசதி உண்டு. இப்படி பாலோடும் பவுஷோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாளையில் இந்த பிச்சையா கோனாருக்கும் தெய்வானை பெண்குடியாளுக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகம் பாலோடும் பவுஷோடும் பாக்கியத்தோடும் வாழ்ந்து வராங்க. இப்ப பாருங்க, நம்ம எந்த கதை எடுத்தாலும் பிள்ளை இல்ல தான் பாடுவோம். ஆனா இந்த பிச்சையா கோனாருக்கும் தெய்வானை பெண்குடியாளுக்கும் எத்தனை குழந்தை என்று பார்த்தோமானார் இந்த பிச்சையா கோனாருக்கும் தெய்வானை பெண்குடியாளுக்கும் எப்பாண்டவன் அருளால் எப்பாண்டவனார் அருளால் அவருக்கு அருமை மக்கள் 6 பேரா ஆமையா எப்ப 4 நல்ல ஆண் குழந்தை அங்கு 2 நல்ல பெண் குழந்தை இந்த பிச்சையா கோனாரு தெய்வானை பெண்கோடிக்கும் அருமை மக்கள் 6 பேர் அங்கே யாரு என்று பார்த்தோமானால் அங்கே மூத்தவராம் சுடலை மூத்து அங்கே சுடலை மூத்து கோனார் எப்ப சங்கரமூர்த்தி கோனார் அங்கு கொம்பையா கோனார் சுப்பையா கோனார் இப்படி அண்ணன் தம்பி 4 பேர் அருமை பெருமையோடு வாழ்ந்துவார். 2 நல்ல தங்கைமார்கள் அங்கே மூத்தவளாம் பேச்சியம்மா இளையவளாம் சுடலியம்மா இப்படி 6 நல்ல குழந்தைகளும் குழந்தைகளும் அருமை
பிச்சையா கோனாருக்கும் தெய்வானை வெண்கொடியாளுக்கும் 6 நல்ல குழந்தைகளோடு அருமை வெறுமையோடு வாழ்ந்து வரக்கூடிய நாளைகள் முன்னால் பிறந்தது முதல்ல 4 ஆண் குழந்தைகள். சுடலைமுத்து கோனார், சங்கரமூர்த்தி கோனார், அடுத்த கொம்பையா கோனார், சுப்பையா கோனார். எல்லாத்துக்கும் இளையவர் தான் சுப்பையா கோனார். அப்படி இருந்து வரும் நாளையில் அவருக்கு பிறகு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. மூத்தவள் பேரு இளங்கொடி என்ற வேச்சியம்மா. இளங்கொடி என்ற வேச்சியம்மாளும் இரண்டாவது சுடலை அம்மாளும். இப்படி 2 பெண் குழந்தைகளோடு 6 நல்ல ஆண் குழந்தைகளோடும் 4 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் மொத்தம் 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளோடு பிச்சையா கோனாரும் தெய்வானை பெண் கொடியாலும் ஐயா பேர நல்ல பேத்திகள் ரொம்ப பௌஷுடனி ஆண்டுவார். ஏகப்பட்ட சொத்து ஏகப்பட்ட சொத்து அவர்கள் இன்பமோடு ஆண்டுவார். கோனாருக்கும் தெய்வானை பெண் கொடியாளுக்கும் 4 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் மற்றும் பேரம்பேத்திகளோடு ஏகப்பட்ட சொந்த பந்தங்களோடு பெரிய குடும்பம். ஆனா இந்த ஊர்ல அவர் ஒத்த வீட்டுக்காரர் தான். அவர் ஒத்த வீட்டு இருந்துட்டாலும் அவருக்கு பிள்ளைகள் பழகிட்டு பெருத்த கிளை பேரன் பேத்திகளோடு மக்களோடு செல்வாக்கோடு பாரோடும் பௌஷோடும் ஆண்டு கொண்டிருக்கும் நாளையில் இந்த பிச்சையா கோனாருக்கும் தெய்வானை பெண்குடியாளுக்கும் குலதெய்வம் யாரும்னா அந்த மருகாத்தலை ஊரிலே ஒளிவிருக்கும் பூருடையார் சாஸ்தா தங்குலு குலதெய்வம். அந்த குலதெய்வமான அந்த பூலுடையார் வாசல் தெய்வம் பூலுடையார் சாஸ்தா வணங்க வேணும் என்று வருடம் பங்குனி உத்தரம் வந்துடும். பங்குனி உத்தரம் வந்துதானா இந்த அவரவர்கள் சாஸ்தாங்க குலதெய்வத்தை வணங்குவது பழக்க வழக்கம். இந்த பிச்சையா கோனாரும் தெய்வானை பெண்குடியாலும் அருமை மக்கள் 6 பேர்களை இழுத்துக்கொண்டு பேரன் பேத்திகளோடு நம்ம குலதெய்வத்தை கையெடுத்து வணங்க வேண்டும். அங்கே கொலுவிருக்கும் 21 தேவாதைகளையும் வணங்கி விட்டு வர வேணும் என்று இந்த தெய்வானை பெண்கோடி பங்கினி உத்திரத்தில் மருகத்தலை சாஸ்தா அவர் குலதெய்வம் என்று சொல்லும் அந்த போலுடையார் சாஸ்தா அடிபணிய வேணுமென்று அடிபணிய வேணுமென்று இந்த தெய்வானையும் சொல்லுவாரா. பங்கினி உத்திரத்தில் அங்கு பாலாலே அபிஷேகம் பன்னீராலே அபிஷேகம் எண்ணெயாலே அபிஷேகம் அங்கு இளநீராலே அபிஷேகம் அபிஷேகம் தான் நடத்தி நாமல் அடிபணிந்து தொழவும் அந்த பிச்சையா கோனாரிடத்திலே வந்து என் கணவ மன்னவா இந்த வருடம் பங்குனி உத்தரத்துக்கு நம்ம பூருடையார் சாஸ்தாவை கையெடுத்து வணங்கணுமே. அருமை மக்கள் 6 பேரையும் கூட்டுக்கொண்டு பேரன் பேத்திகளோடு செல்வாக்கோடு வாழ்ந்து வருகிறோம். அந்த குடிப்பணத்தை கொடுத்திருக்காரு அந்த பூருடையார் சாஸ்தா. ஆகையாலே அவருடைய வாசலிலே வருடம் தவறாமல் பங்குனி உத்திர நல்ல நாளிலே சென்று அந்த சுவாமியை கையெடுத்து வணங்கணும். நம்ம அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல மனைவி சொல்லுக்கு மறு சொல்லு உண்டா? விஜயகுமார் பார்த்தாரு. அவருக்கு சொந்த தொழில் விவசாயம். அது மட்டும் ஆடு மாடு வீட்டில் இருந்துட்டாலும் ஆளை பார்த்து கொடுத்துட்டு பங்குனி உத்திரம் கோவிலுக்கு போக வேண்டும் என்று
ஆட்டும் என்று சம்மதித்து அந்த காலத்துல பாருங்க ஐயா வண்டி எதுவும் கிடையாது. எங்க போனாலும் நடந்து நடராச பஸ் தான், கால்நடையாத்தான் போனோம். அது மட்டுமா சாப்பாடும் கெட்டிச்சோறு தான், புளிய ஊத்தி கெட்டிச்சாதம் கொண்டு தான். எங்க போனாலும் புளியோதரை கட்டி சாப்பாடு தான், அங்க ஹோட்டல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்து வரும் நாளையில் இந்த தெய்வானை பெண்குடியானவள் தன் கணவனான இந்த பிச்சையாக்குவரிடத்திலே வந்து, என் கனவா மன்னவா, நமக்கு 6 பிள்ளைகள் இருக்கு, வேறம் பேத்திகள் ஏகப்பட்டு இருக்காங்க. நம்ம குடும்பம் பெரிய குடும்பம், எல்லாரும் கால்நடையா போய் புள்ள சாஸ்தாவை கையெடுத்து வணங்கணும் என்று சொல்லி கணவரிடத்தில் சொல்ல, அதுக்கு பயணத்துக்கு தயாரமாகணும்னா கெட்டி சாதம் கட்டணும், புளி ஊத்தி கெட்டி சாதம் கட்ட வேணும் என்று தெய்வானை பெண்கொடியால் இடத்திலே வந்து அந்த பிச்சையக்கோனர் சொல்ல, தெய்வானை பெண்கொடியாலும் ஐயா ஆட்டும் என்று சம்மதித்து, ஐயா ஆட்டும் என்று சம்மதித்து இந்த தெய்வானை பெண்கொடியா ஆமா ஆமா கட்டி கொண்டு பிச்சையா கோனார் அந்த தெய்வானை பெண்கொடியும் 6 நல்ல மக்களும் சுடல முத்து கோனார் அங்க சங்கரமூர்த்தி கோனார் கொம்பையா கோனார் சுப்பையா கோனார் பேச்சி அம்மா பெண்கோடியா அந்த சுடலி அம்மா பெண்கோடியோ ஐயா வேற நல்ல வேத்தியோடு அவர்கள் பயணம் அது செய்துவார். ஆமா சாமி கும்பிடணும்னா ஒரு நாளைக்கு முன்னே நடந்து போனா தான் நடக்கும். அன்னைக்கு போனா சாயந்தரம் போக முடியுமா? ஆகையாலே இந்த பிச்சையாக்கோனார் தெய்வானை பெண்கொடியாலும் அருமை மக்கள் 6 பேர்களையும் சேர்த்துக் கொண்டு பேர நல்ல வேத்தியோடு கட்டி சாதம் அதை எடுத்துக்கொண்டு கால்நடை பயணமாக அந்த பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாள் கிளம்புறாங்க. ஐயா கணவனோ மனைவியோ 6 நல்ல மக்களோடு பேர நல்ல வேத்தியோடு கட்டி சாதம் எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டை வேப்பங்குளம் ஊரு மீட்டு எப்ப எந்த பாதையாக அவர்கள் இன்பமோடு வருவாரான். எப்ப வேப்பங்குளம் நகரமிட்டு நகரமிட்டு சூரங்குடி மேடு விட்டு கடந்து மஞ்சங்கோளம் பாதை கூடி அவள் நாங்கினி தலமதற்கு தளமதற்கு தானே அவர்
அங்கு நெறி தலமு விட்டு அங்கு நம்பி நகர் பாதை கோடி ஐயா தாலை கோலம் விலகுமிட்டு ஆமா விலகுமிட்டு பானங்கோளம் பாதை கோடி பானங்கோளம் பாதை கூடி கணவேனும் மல்லியுமா குழந்தைகளை எடுத்துக்கொண்டு பேரன் வெத்தியோடு பிச்சையாகும் அருமே தெய்வையானும் அம்மையாரும் தன்னுடைய மக்களோடு கால்நடை பயணமாக பங்குனி மாசம் வெயில் எப்படி இருக்கும் பங்குனி மாத வெயில் பகல் வழி நடக்க முடியாது அப்படி கணவனும் மனைவியுமாக பானாங்குளம் தனை கடந்தோ வெயிலில் நடந்து வருகிறாங்க பிள்ளை குட்டிகளோடு பிச்சையாக்கோனாரும் தெய்வானை பெண் கொடியாலும் கணவனும் மனைவியுமாக பங்குனி மாத வெயிலிலே வந்து கால்நடை பயணமாக வரக்கூடிய வேளையில் வெயில் பொறுக்க முடியல பிள்ளையெல்லாம் கால் பொடி சுடுதுல நம்ம கால் நடக்க முடியாம பிள்ளையெல்லாம் இருந்துச்சு இந்த தெய்வானை பெண் கொடியாலும் இந்த பிச்சாக்கோனரும் பார்த்தாங்க ஐயா வெயில் தாங்க முடியல பிள்ளைகள் எல்லாம் எப்பவுமே பழக பழக முடிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப என்ன செய்யணும் மூன்றடப்பு ஊரிலே வந்து என்ன செய்வார் என்று பார்த்தோமானால் மூன்றடப்பு ஊரதில தண்ணீர் இருக்கும் இடம் மதியில தானே எங்கு வருவார ஒரு மரத்து நல்ல நிழலதீன எப்பா குழந்தைகளும் ஒன்று கூடி உட்கார்ந்து வாரார் அப்படி கொண்டு வந்த சாதம் கட்டுடனே தான வீழ்த்து இந்த தெய்வானை பெண் கோடியா அருமை நல்ல மக்களுக்கும் பேரன் நல்ல பேத்திக்கும் தான் கணவரும் மாணவர்க்கு பிச்சையா கோனாருக்கும் சாதம் அது பருமாறுமா சாதம் அதை பருமாறு தெய்வானை வெங்கோடி கணவனும் மனைவியுமாக பேரன் பேத்திகளோடு பிள்ளை குட்டிகளோடும் மூன்றடப்பு ஊரிலே தண்ணீர் இருக்க இடத்திலே வந்து ஒரு மரத்தடியில வந்து வெளியில உட்கார வைத்து வீட்டுல கொண்டு வந்து சாப்பாட்டை பரிமாறுதாங்க தெய்வானை பெண் கொடியாலும் சாப்பிட்டு இழப்பாரி தாம்புலங்கள் அந்தரித்தோ வெயில் தாள கிளம்பிட்டாங்க இப்படி கணவனும் மனைவியும் வாரார் அங்க குழந்தைகளும் நடந்துவார் மூன்றடப்பு தனை கடந்து எந்த எந்த பாதையாக அவர்கள் இன்பமுடன் வருவாரானால் அங்க செங்கோளம் விளக்கும் மீட்டு எப்பா பொன்னா கூடி விளக்கும் மீட்டு காட்டும் மேடம் பாதையாக அவர்கள் தக்கரம்மாள் புறமும் வீட்டு எங்க எங்க வாராரா அந்த இரவு நல்ல நேரத்திலே அவர்கள் பாளையங்கோட்டை வாராரே ஆமா ஆமா நல்ல நேரத்திலே கணவனும் மனைவியுமா பிள்ளை நல்ல பேரன் பேத்தி பேரன்
அருமை மக்கள் 6 பேர் அன்புடனே அழைத்து கொண்டு வண்ணார பேட்டையிலே வண்ணார எப்பா வரிசையோடு வாரா வந்தமர்ந்த வேளையில் இரவு நேரமாச்சு வாழையங்கோட்டை வந்தாங்க வண்ணாரப்பட்டையில வந்து அரும மக்கள் பேரம் பேத்திகளோடு அமர்ந்து தானே இருந்து கொண்டோ சாப்பிட்டுட்டு காலையில தான் போனோம் இரவு என்ன செய்ய முடியும் பிள்ளைகளை கூட்டு நடக்க முடியுமா பிள்ளைகள் பசியோடு இருக்கு என்று சொல்லி வண்ணாரப்பேட்டையில வந்து வட்டமாக இருந்து பிள்ளைகளுக்கு சாதம் கறிகளை பெறுமாறி சாப்பிட்டு இளைப்பாரி அங்கிருந்து பயணமாக வேணும் என்று மறுநாள் பூஜைக்கு சாமா வாங்கணுமே பிள்ளையார் வாசல்ல பூஜை செய்யணும்னா தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சூடம் 10 பன்னீரால் அபிஷேகம் பாலால் அபிஷேகம் அத்தனையும் வாங்கணுமே என்று வண்ணாரப்பேட்டையில வந்து சந்தை மார்க்கெட்டிலே வந்தோ அந்த பிச்சையா கோனாரும் தெய்வானை பெண்கொடியாளும் அபிஷேகத்துக்குள்ள சாமான்களை வாங்கி கொண்டோ மறுநாள் நேரம் பார்த்தா காலை என்னாச்சு சேவலுக்கு வேலையாச்சு இப்ப வெயில் வரமுன போனாதான் போனபடி என்று சொல்லி தெய்வானை பெண்கொடியாளும் அந்த பிச்சையா கோனாரும் குழந்தைகளை கூட்டி கொண்டு எப்பா இரவோடு இரவாக அந்த பாளையங்கோட்டை இதனை கடந்து அந்த சாலவேலி ரொட்டு பாதை எப்பா ரொட்டு கிடைக்காம ஏகி வரா பாதை கோடி எப்பா நடுவ குறிச்சி விலகும் மீட்டோ அந்த திருத்து வழி பாதையாக அங்க செட்டி கோலம் பாதை கோடி புதுமனை தன கடந்து எப்பா சிவன பேரி ஆரதற்கு